அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அதாவது மகாலயபட்சம் 15 திதிகள் பெற்று அண்ட உலகத்திலிருந்து நமது பெரியோர்களான இறந்தவர்கள் நம் பூமிக்கு வருவதாக ஐதீகம். இன்றைய தினங்களில்தான் மகாலயம் என்று கூறப்படும் நாள் இருக்கிறது. உங்களுடைய காலச்சுமை பணிசுமை காரணமாக அமாவாசைக்கு திதி கொடுக்க முடியாத, தர்ப்பணம் செய்ய முடியவில்லை என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அனைத்து விதமான அமாவாசை மாதங்களிலும் நீங்கள் திதி கொடுத்ததற்கு சமமாக பார்க்கப்படும். இந்த புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசைக்கு நீங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் திதி கொடுத்தால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பாவங்களையும் தீர்த்து புண்ணியங்களை சேர்க்கும் சர்வ பித்ரு அமாவாசை என்று கூறப்படுகிறது. இதற்கு மற்றொரு பெயர் மகாலய அமாவாசை என்று கூறப்படுகிறது. இந்த புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையானது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை இந்த மகாலய அமாவாசை வருகிறது. அன்றைய நாட்களில் நம் பெரியோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறந்த புண்ணியமாகும். வருடத்தில் மொத்தம் 12 மாதங்கள் இருக்கின்றன. அதாவது மொத்தம் 12 அமாவாசை திதிகள் வந்தாலும் ஆடி அமாவாசை திதி, தை அமாவாசை திதி மற்றும் புரட்டாசி மகாலய அமாவாசை திதி, இந்த 3 அமாவாசைகளும் மிக சிறப்பு வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை மிக மிக சிறப்பாகும். வருடம் முழுவதும் வரும் அமாவாசையில் நீங்கள் பித்ருக்களிலிருந்து இறைவனை வழிபட்டு விட்டாலும் இந்த 3 அமாவாசைகளை நீங்கள் வழிபட்டால் அந்த வருடத்தின் மொத்த பலனை நீங்கள் பலன் பெறலாம். நம்முடைய குடும்பத்தில் இறந்து போன நம்முடைய பித்ருக்களானவர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து பூமியை நோக்கி பயணம் மேற்கொள்வார்கள். ஆடி அமாவாசையில் கொடுக்கப்படும் பிண்டங்கள் அதனை வைத்து உண்டு வந்து சேர்வார்கள். இவர்களின் பயணமானது ஆவணி மாதம் பௌர்ணமி திதியில் அடுத்து வரும் பிரதமை திதிக்கு இவர்கள் பூலோகத்திற்கு வந்து சேர்வார்கள். இந்த பூமியில் 15 தினங்கள் பூமியிலேயே தங்கி அவர்களுடைய வீட்டில் இருக்கும் சொந்த பந்தங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து இருப்பார்கள். இந்த அமாவாசை நாட்களில் கோலமிடுதல் போன்ற பணிகளை நீங்கள் செய்யக்கூடாது என்று முன்னோர்கள் வருத்தப்படுவார்கள். பிறகு வரும் நாட்களான பூமியிலேயே தங்கி புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை முடிந்து மீண்டும் மேலோகத்திற்கு செல்வார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது. இந்த மகாலய அமாவாசை தினத்தில் பெரியோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கும் அவர்களுடைய மன நிம்மதியும் மற்றும் ஆத்மா சாந்தி கிடைக்கும். மேலும் இந்த மகாலய அமாவாசை தினத்தில் அந்த சந்திர பகவான் அவர்கள் அதிகமாக தேய்ந்து காணாமல் போய் இன்றிலிருந்து வளருவோம் என்று மிக மகிழ்ச்சியாக இருப்பார். இதெல்லாம் தான் மேலோகத்தில் உள்ள பித்ருக்களும் நாம் தர்ப்பணம் கொடுப்பது சிறந்த நாளாக இந்த அமாவாசை திதி பார்க்கப்படுகிறது. இந்த பிரகாசமான மகாலய அமாவாசை தினத்தில் நீங்கள் பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தால் இந்த புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை நாட்களில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க விரும்பினால் அன்றைய தினம் காலை 6 மணியிலிருந்து 1 மணிக்குள் தர்ப்பணத்தை கொடுத்து முடித்து விட வேண்டும். அடுத்ததாக நீங்கள் யமகண்டம், ராகு காலம் போன்றவற்றை இந்த நாளில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த திதி தர்ப்பண முறையானது சிறந்த புண்ணிய நதிக்கரையில் நீங்கள் செல்லலாம். அந்த புண்ணிய நதிக்கரைகளாக ராமேஸ்வரம், ஈரோடு சங்கமேஸ்வரர் கோவில் மற்றும் மேட்டூர் பகுதிகளில் நீங்கள் இந்த திதி தர்ப்பணத்தை கொடுக்கலாம். அந்த பெரியோர்களுக்கு பிடித்தமான எள்ளும் தண்ணீருடன் சேர்த்து சாப்பிடுவதாகும். அடுத்ததாக நீங்கள் இன்றைய நாட்களில் காகத்திற்கு நம் முன்னோர்களை காணலாம். அதனால் இன்றைய நாட்களில் எள்ளும் எள்கலந்த சாதமும் அந்த காகத்திற்கு வைத்து நீங்கள் வழிபடலாம். இந்த புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை நாட்களில் நீங்கள் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்று பார்த்தால் தாய் அல்லது தந்தை, கணவனை இழந்த பெண் மற்றும் மக்களை இழந்த பெற்றோர்கள், நீங்கள் இவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். கணவனை இழந்த பெண்களும் நீங்கள் திதி கொடுக்கலாம். சுமங்கலி பெண்கள் இந்த தர்ப்பணம் கொடுப்பதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது.
கண்டிப்பாக இந்த நாட்களில் கோலமிடுதல் கூடாது. இந்த மகாலய அமாவாசை நாட்களில் இந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை பசியை போக்கும் வகையில் மற்ற ஏழை குழந்தைகளுக்கும் அந்த நாளில் நீங்கள் உணவளிக்க வேண்டும். இதனால் பல புண்ணியங்களை தேடிக்கொண்ட பலன்கள் பெறலாம் என்று புராணங்கள் கூறுகிறது. இந்த மகாலய அமாவாசை நாட்களில் நீங்கள் எவருக்கும் ஒரு பெரியோருக்கு வஸ்திரம் அணிவித்து ஆடை வாங்கி கொடுக்கலாம், தண்ணீர் தானம் கொடுக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கும் அல்லது மற்றவர்களுக்கும் வீட்டு பசுக்களுக்கும் நீங்கள் அகத்திக்கீரைகளை கொடுக்கலாம். அடுத்ததாக தானங்கள் அதிக அளவில் கொடுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் மாலை நேரத்தில் கோவிலுக்கு செல்வோராக இருந்தால் அன்றைய நாட்களில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி உங்கள் வழிபாட்டை செய்யலாம். இந்த மகாலய அமாவாசை நாட்களில் நீங்கள் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவதால் நீங்கள் எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அது தடையின்றி வெற்றி கிடைக்கும். மற்றும் நீங்கள் உங்கள் உயிர் பயத்திற்கு பயந்து கொண்டிருந்தால் அதற்கு நீங்கள் யம தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். குறிப்பாக நம்முடைய மரணம் குறைவதாக இருந்தால் இந்த மாதிரியான திதி தர்ப்பணம் கொடுப்பதனால் அந்த பித்ருக்களான முன்னோர்கள் நமக்கு கூடவே இருப்பார்கள். பெரியோர்களின் ஆசை நமக்கு இருந்தாலே அனைத்து விதமான குழந்தை பேறு, திருமண தடை, செல்வத்தடை அனைத்தும் நீங்கி உங்களுக்கு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வலாம். நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து இறந்து போன முன்னோர்களையே பித்ருக்கள் என்று கூறப்படுகிறோம். இந்த பித்ருக்களான முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையாமல் இருந்ததால் தான் இந்த பித்ரு தோஷம் ஏற்படுகிறது. இதனை பித்ரு தோஷம் என்று கூறுகிறார்கள். இந்த பித்ரு தோஷமானது நாம் அனைத்து ஆலயங்களிலும் சென்று இறைவனை மனதார வணங்கியிருப்போம். அந்த இறைவனானவன் நமக்கு வரங்களை கொடுக்கும்போது அதனை தடுக்கும் வல்லமை கொண்டது இந்த பித்ரு தோஷம். பித்ருக்களான நாம் முன்னோர்கள் நம் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களை நாம் மரியாதை குறைவாக பேசியிருப்போம், நடத்தி இருப்போம். அதனால் அவர்கள் மன வருத்தத்துடன் இறந்து போயிருப்பார்கள். அவர்களின் இந்த மன வருத்தத்தால் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையாமல் இருக்கும். இதனால் தான் நமக்கு குழந்தை பிறப்பு தள்ளி செல்கிறது. அடுத்ததாக நமக்கு தீராத நோய்கள் நம் குடும்பத்தில் உள்ள எவருக்கேனும் வந்து நம்முடைய செல்வங்கள் அனைத்தும் அழிந்து கொண்டே போகும். அடுத்ததாக திருமணம் சம்பந்தப்பட்ட பெண் பார்க்கும் நிகழ்வு அல்லது மாப்பிள்ளை பார்க்கும் நிகழ்வு நடந்து கொண்டிருந்தால் அதில் அதிக தாமதம் வந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக நீங்கள் தொழில் ஏதேனும் தொடங்குவதாக இருந்தால் அதில் காரிய தடை ஏற்படும். இதனால் உங்களுக்கு இந்த பித்ரு தோஷமே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை நாட்களில் நீங்கள் தவறாமல் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மற்ற நாட்களில் நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் சிறப்புக்கும். ஆனால் இந்த மகாலய அமாவாசையில் நீங்கள் செய்தால் அனைத்து விதமான சகல சௌபாக்கியம், அனைத்து பாக்கியங்களையும் நீங்கள் பெறலாம். இந்த மகாலய அமாவாசையானது 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும். இன்றைய நாட்களை நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.